சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 1 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தனிமை என்பது மிகவும் வேதனையானது. சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள் கூடி வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் தனிமை ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையை பற்றி இப்பொழுது நாம் தியானிப்போம். இங்கிலாந்து தேசத்துல அவர் வாழ்ந்து வந்தார். அந்த தேசத்துல அவருடைய பெயர் டிக்ஸ்டன் என்பதாகும். அவர் தனிமையாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தார். மனைவி பிள்ளைகள் இழந்து தவித்து மிகவும் ஒரு சோர்வுற்ற நிலைமையிலே காணப்பட்டார். அவர் வீட்டின் அருகிலே ஒரு முதியவர் தன் பேர குழந்தையோடு அவரும் தனிமையிலே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரவு அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது. மக்கள் அதிக பிரயாசத்தோடு அவரை காப்பாற்ற முயற்சித்தும் அந்த 2 பேரையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த டிக்சன் அவர்கள் ஒரு கம்பியினுடைய உதவியோடு கூட அங்கே அவர் உள்ளே சென்று அந்த முதியவரையும் அந்த தம்பியையும் காப்பாற்ற முயற்சித்த பொழுது அந்த முதியவர் அந்த நெருப்பில் கருகி மரித்து போனார். அந்த குழந்தையை மட்டும் அவரால் காப்பாற்ற முடிந்தது. உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த மக்கள் எல்லாரும், இனி இந்த குழந்தைக்கு ஆதரவு யார் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பெரிய செல்வந்தர் அச்சிறுவனை மகனாக ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று அநேகர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே டிக்ஸ்டன் அந்த ஊர் மக்கள் மத்தியில வந்து அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றினேன் என்று சொல்லி அவருடைய கரங்களை காண்பித்தார். அவருடைய கரங்கள் 2 கரங்களும் நெருப்பினால் வெந்து அழுகி, அது ஒரு கரங்களைப் போல அல்ல, ஒரு சின்ன ஒரு கம்பியை போல காட்சியளித்தது. அதை கண்ட மக்கள் எப்படி இப்படி நடந்தது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே நான் அந்த நெருப்பில் சென்று அந்த குழந்தையை நான் காப்பாற்றினேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அந்த குழந்தையை நானே வளர்க்கிறேன் என்று அவர் அம்மக்களிடம் வாக்கு பண்ணினார். உடனே அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையை அந்த டிக்சனிடம் ஒப்படைத்தார்கள். பின்வரும் நாட்களிலே அந்த குழந்தை வளர்ந்து அவருக்கு மட்டுமல்ல அந்த தேசத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மகனாக வாழ்ந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்றால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் வெளியேறு பெற்ற இரத்தத்தினாலே நம்மை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து கல்வாரி சிலுவையில அந்த ரட்சிப்பை சம்பாதித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த அந்த மெய்யான தேவன் இயேசுவை நாம் நேசிக்கவும் அவருக்கு நாம் பணிவிடை செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எப்படி டிக்சன் அந்த நெருப்பில் கிடந்த அந்த குழந்தையை காப்பாற்றினது போல தேவன் இந்த உலகம் பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மையும் தூக்கி எடுத்து காப்பாற்றி அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த உன்னத பாக்கியத்தை கொடுத்தாரே, அந்த அன்புக்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே,
நீர் எங்களுக்கு தந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகள் செய்கிற பணிகள் வேலைகளில் எல்லாம் ஆண்டவருடைய தயவுள்ள கரமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.